सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இருந்து கொண்டு எதிரையும் பிறவி இல்லாம இருக்கிறதுனால வாசஸ்பதி ரயோனிஜா அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது திரிசாமா. சாமா அப்படின்னா சாமவேதத்துல இருக்கிற மந்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு சாமான்னு பேரு. ருக்வேதத்துல இருக்கிற மந்திரம் தான் சாமவேதத்துல இருக்கு. ஒரு 50-55 மந்திரங்களை தவிர அதான் புதுசா இருக்கு. மீதி எல்லாமே ருக்வேதத்துல இருக்கிற மந்திரங்கள் தான். ஆனா அந்த மந்திரங்களை அவ வேற பாட்டுல பாடுவா. ருக்வேதிகள் அத ஸ்வரத்தோட உதாத்த அனுதாத்த ஸ்வரிதங்கள் அப்படிங்கிற அந்த ஸ்வரத்துலதான் அவ சொல்வா. அத பாட்டா பாடுவா. இந்த பாட்டா பாடும் பொழுது சில ஸ்தோபாட்சரங்களை நடுவுல சேர்த்துப்பா. ஆ ஓ ஆ இப்படி எல்லாம் சேர்த்துப்பா. அதெல்லாம் இருக்குமே. ஆனால் அதோட சேர்ந்து பாடுறதுங்கிறதுக்கு சாமான்னு பேரு. சாமான்னாலே நல்லதுன்னு அர்த்தம். சாமாங்கிற பதத்துக்கு நல்லது, குசலம் அப்படிங்கிற அர்த்தம்னு சாந்தோக்கியோபனிடத்துல சொல்லியிருக்க. அப்படி அந்த சாமாக்களுக்குள்ள 3 சாமாஸ்வரூபமா பகவான் இருக்க. அது என்ன 3 சாமாக்கள் அப்படின்னு கேட்டா, தேவவிரதம்னு பேரா இந்த 3 சாமாக்களுக்கு மட்டும். அதனால தேவவிரதாக்கியமா இருக்கக்கூடியதான 3 சாமாக்கள்னால அவர் போற்றப்படுகிறார். அந்த சாமஸ்வரூபமா இருக்கிறதுனால அதுக்கு சாமா திரிசாமான்னு. அது என்னென்ன சாமாக்கள்? பிருஹத் சாமா, ரதந்தர சாமா, வாமதேவிய சாமா. அப்படி சாமாக்களுக்குள்ள இது ரொம்ப விசேஷமான சாமாக்கள். இந்த சாமஸ்வரூபமாக பகவான் இருக்கார். வேதானாம் சாமவேதோஸ்மின்னு வேற பகவான் சொல்லிட்டு இருக்கார். அம்பாளையும் சாமகான பிரியன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சாமகானத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் இருக்கு? அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே மனுஷாளுக்கு க்ஷேமம் உண்டாகிறது. ஆகையால் சாமான் ரொம்ப கஷ்டம், அத்தியனம் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது சுவாமஸ்வரூபமாக பகவான் இருந்துட்டு இருக்க. நாம் இப்ப பார்க்கக்கூடியதான கர்நாடக சங்கீதம்னு சொல்றோமோ இல்லையா, இதெல்லாம் அந்த சாமவேதத்தினுடைய ஒரு அங்கம் தான். அதுல இருந்து வந்ததான் இத்தனை சங்கீதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நம்ம நாட்டுல தான் விசேஷமா இருக்கு. வெளியூர்ல முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் 20 வருஷம் ஆனாலும் அவன் முன்னால ஒரு பேப்பரை வச்சுட்டு அதான் வாசிச்சுட்டு இருப்பான். அவளுக்கு தனியா மனோதர்மம்ங்கிறது கிடையாது. நம்ம இதுல அந்த ராக ஆலாபனத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்வர கல்பனைகள் இருந்து ஆரம்பிச்சு அவா தனியா பண்ணிட்டு இருப்பான். இந்த மனோதர்மம்ங்கிற அதுக்கு என்ன ஆகுது? எந்த ராகத்துல பாட தொடங்குறாளோ அந்த ராகத்தை ஐக்கியமா எடுத்தவா. அந்த பாட்டு பாடுற பரியந்தான் அதே ஸ்வரம் தான் வருமே தவிர அதே மூர்ச்சனை, அதே கிராமங்கள், அதே ஆரோகண அவரோகங்கள் ஒரு நாளும் மாறாதது. அது எப்படி? அது அவளோட ஒன்னா போயிட்டா அப்படின்னு எந்த ராகம் எது பாட தொடங்குறாளோ அந்த மைண்ட் அதோட அப்படியே செட் ஆயிடும். அதே மாதிரியே இவ பாடும் பொழுது அந்த ராகத்தோட அப்படியே பிக்ஸ் ஆகி போகக்கூடியதான ஸ்வரூபம் அந்த சாமவேதம். அதனால இந்த 3 சாமஸ்வரூபமா பகவான் இருந்துட்டு இருக்க. 3 சாமஸ்வரூபங்கள்ல பிருஹத் சாமா ரொம்ப பெருசுன்னு, பிருஹத்தினாலே பெருசுன்னு அர்த்தம். ரதந்தரம், ரதந்தரம்னு ஒரு சாமாவுக்கு பேரு. அதே போல இந்த ரதம்னு சொன்னா தேருன்னு அர்த்தம். மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு தேர். அதான் நமக்கு இந்த சரீரத்தை ஒரு தேர் மாதிரி கொடுத்திருக்க. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரஹவான் நரஹா. நமக்கு இருக்கக்கூடிய சரீரம் இருப்பதால இது தேரம். 2 கால், 2 சக்கரம் இருக்குது தேருக்கு. இதுக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலோ என கூடியதான 5 குதிரைகள். அதான் நம்மள ஆயுதம் போறது. ஒரு அழகான உருவம் தான் அந்த பக்கம் நீங்க பார்க்காமலேயே கால் போறதோ இல்லையா.
இப்ப சத்தம் கேட்டால என்ன ஆச்சுன்னு திரும்பி பாக்குறாளோ இல்லையா, அந்த பக்கம் போறாளோ இல்லையா, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ட்டு அதே வழியே நல்ல சுவையா இருக்கிற பதார்த்தம் இருக்குன்னு அது சாப்பிடுறதுக்கு அங்கே போறாளோ இல்லையா. இவன் எல்லாம் எப்படி தெரியுது? அந்த புலன்கள் உங்களை அழைச்சுன்னு போறது. புலன்கள் குதிரைகள் இழுத்துன்னு போறா போல தேர இந்த சரீரத்தை புலன்கள் இழுத்துன்னு போறது. அப்ப அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு வேணுமே, என்னது? அதுக்கு கடிவாளமாக மனசு இருக்கு. கடிவாளம் மட்டும் இருந்தா போதா சார், கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து வேண்டிய சமயத்துல லூசன் பண்ணணும், வேண்டாத சமயத்துல பிடிச்சி இழுக்கணும். இது போல பண்றதுக்காக ஒரு சாரதி, அதான் புத்தின்னு. புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகவான் நரஹா அப்படின்னு சொல்லி ஆத்மேந்திரிய மனோயுக்தம் மனேஷினா அப்படின்னு இந்த சரீரம் மனசு புலன்கள் இவைகளோடு சேர்ந்து இருக்கிற காலத்துலதான் இவருக்கு போக்தான்னு பேரு. இந்த மனுஷனுக்கு போக்தாங்கிற பேர் இப்ப இவைகள் கூடியிருக்கும். அவைகள் இல்லாத போனால் அவன் சுத்த பிரம்மமாயிடுறான். இப்படி இந்த ஸ்வரூபம் இத ரதம்னு சொல்லி கட்டோபனிடத்துல சொல்லியிருக்க. அது மாதிரி இருக்கிற சாமா ரதந்தர சாமா, அவன் வாமதேவிய சாமா, இப்படிங்கிற 3 சாமாக்கள். 3 சாமாக்கள் வடிவமாக பகவான் இருக்கிறதுனாலையும் அந்த சாமாக்கள்னால போற்றப்படுவதனாலையும் பகவானுக்கு திரிசாமான்னு பேர். தேவவிரத சமாக்கியாதைஹி, தேவவிரதம் என்று சொல்லப்படுகின்றதான திரிபிஹி சாமபிஹி 3 சாமாக்கள்னால சாமகைஹி ஸ்துதா இது திரிசாமா, அதனால அவருக்கு திரிசாமான்னு பேர். இன்னொன்னு, நம்ம மந்திரங்கள்லயே ரொம்ப சிறந்ததான மந்திரம் காயத்ரி மந்திரம். நகாயத்ரியா பரோ மந்திரா நமாசுர் தெய்வதம் பரம். காயத்ரி மந்திரம் அவ்வளவு அவசியம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு பார்த்தால, இது யார விரும்பின சொல்றானோ அவனுக்கு பலத்தை கொடுக்குதான். காயந்தம் திராயத இது காயத்ரி. இது சாந்தோக்கியோபனிடத்துல வேதமே சொல்லி இருக்கு. வெறுமன பாடிட்டு இருக்கிறவாள காப்பாத்துறது, அதனால இதுக்கு காயத்ரின்னு பேரு. இந்த காயத்ரி மந்திரமானது 3ஆக பிரிஞ்சிருக்கு. திரிசாமா 3ஆ பிரிஞ்சிருக்கு. 3 8 24 அக்ஷரம். அதுக்கு முன்னால ஓம் பூர்வஸ்வஹான்னு சேர்த்துக்கிறோம் நம்ம. ஆனா வசுதா தத்வவிதுங்கிறது ஆரம்பம். 8 8 அக்ஷரம் மணிக்கு 3 பாதங்கள். இது இருக்கிறதுக்கு காயத்ரி மந்திரம் பேரு. இந்த 3 சாமாக்களாகவும் 3 பாதங்களா இருக்க காயத்ரி சாமஸ்வரூபமாகவும் பகவான் இருந்திருக்கார். ஒவ்வொரு பாதமும் காயத்ரி மந்திரத்துல ஒவ்வொரு எழுத்த குறிக்கிறது. முதல் பாதமானது ஆ அப்படிங்கிறதும், 2வது பாதமானது ஊ என்றும், 3வது பாதம் மா என்றும். அந்த 3 சேர்த்தா ஓம்னு வரும். யோ வேத அதோஸ்வர புரோக்த வேதாந்தே பிரதிஷ்டிதா. வேதத்துக்கு முதல்லயும் வேதத்தினுடைய நடை கடைசியிலையும் நடுவிலையும் இருக்கிற வேத ஸ்வரூபமாக இருக்க அந்த ஓங்காரமானது. அப்படிப்பட்டதான அகார உகாரம் அகார ரூபமா சேர்ந்து இதுக்கு அதீதமான பிரம்மஸ்வரூபமா இருக்க. ஆகையால் திரிசாமான்னு என்ன அர்த்தம்? காயத்ரி வடிவமா இருக்க. அந்த காயத்ரியோட அகார உகாரம் அகார ரூபமாகவும் அதனுடைய ஸ்வரூபமா சேர்ந்ததான துரியமான ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்க. ஆகையால் பகவானுக்கு திரிசாமா. அதுக்கப்புறம் சாமகா, சாமாக்கள்னால ஸ்தோத்திரம் பண்றப்பட்டவர்னு சொன்னேன். பகவானே என்ன பண்றாரு தெரியுமா? நான் சாமவேதத்தை கத்துண்டாராம். ராமனை எஜுர்வேதின்னு சொல்றது. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவை சாமகா. ஏன்னா சாந்தீபனுடைய வீட்டுல பகவான் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு சாமகானம் பண்ணிட்டு இருக்காராம். சாந்தீபனியானவர் இவருக்கு பகவானுக்கு தான் மனுஷனாக அவதாரம் பண்ணும் பொழுது தானே குருகிட்ட இருந்துட்டு தான் கத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லா வேதங்களுக்கும் அதிபதியாக இருந்த போதிலும், சகல வித்யாதிபதியாக வாசஸ்பதியா இருந்த போதிலும், மானிட உருவத்துல இருக்கும் பொழுது குருவின் இடத்துல இருந்து கத்துன்னு சொல்லணும். நாமளே படிக்கிறது நியாயம் இல்லை, அது பலத்தை கொடுக்காது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம படிச்சோம்னா அது நமக்கு என்னைக்காவது பலத்தை கொடுக்கணும். என்ன பலமானது? சித்த சுத்தியை கொடுக்கணும். சித்தமானது சுத்தமாயி மனசு சாந்தியை பெற்றதேயானால் குரு நடத்திலிருந்து கத்தண்ட பதார்த்தங்கள் சுலபமா இந்த ஜென்மால உபயோகப்படும். இல்லைன்னா மனசுல குழப்பம் இருந்துட்டே இருக்கும். எப்ப பாருங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும், அங்க ஓடணும் இங்க ஓடணும். எத்தனை சார் ஓட முடியும்? உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ஓடவேள். உடம்புல சக்தி குறைஞ்சு போயிடுச்சுன்னா முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இவைகள்லாம் குரு விட்ட இருந்து நம்ம கத்துட்டோம்னா குருமுகமாக ஆச்சாரியா தெய்வ வித்யா சாதிஷ்டா பிராபத்து, அவர் முகமாக நம்ம கத்துட்டு அது வறுமையானால் அது முதல்ல மனசுல இந்த கொந்தளிப்பை குறைக்கும்.
கொந்தளிப்பு குறைக்குமே ஆனால் அதற்கு பிறகு நம்ம கேட்டதான சாஸ்திரங்கள் நன்றாக மனசுல பதியும். பகவானுடைய பாதங்கள் மனசுல நன்னா பதியும். அப்ப என்ன சுகமாக ஆனந்தமாக அந்த ஆத்ம தத்துவத்தை அறியலாம். ஆகையால் தான் பகவான் என்ன பண்ணினானா, நான் மனுஷனா பிறந்திருக்கேன், அதனால நானும் போய் குரு விட்ட வாசிக்கணும் அப்படின்னு சாந்திபதி மகர்ஷிட்ட போய் கேட்கிறார். அவர் சாமவேதங்கள்ல சொன்னார். அவர் சொல்ற காலத்துல அவர் ஒரு தரம் சொன்னா இவங்க முன்னாலேயே வந்துருது. பிராக்தனா ஜன்மலப்யா, போன ஜென்மால வாச்ச இந்த சம்ஸ்காரத்தோட அப்படியே வந்துடுறதான். அப்படி ஆனாலும் இவர் என்ன பண்றார், அவர் இடத்துல சர்வதா சர்வகாலம் சாமாவையே கானம் பண்ணிட்டே இருந்தாராம். அதனால சாமகா, சாமவேதத்தினால துதிக்கப்படுபவராக தான் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், சாமாவை தானே பாடிட்டு இருக்காராம். ஏன்னா மனுஷாவதாரத்துல பாடணும் அப்படின்னு. சாமகாயதீதி சாமகா. பிறகு யதி அந்தம் கமயதி இது சாமா. பகவான் என்ன பண்ணிருக்கார், லோகத்துல மனுஷாளுடைய அஜானத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கார். ஏதாவது கேளுங்க தெரியாது. இந்த தெரியாதுங்கிற விவகாரம் மனுஷாளுக்கு நிறைய இருக்கு. எல்லாமே தெரியாதுதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் கத்துட்டு இருக்கோம். இந்த கத்துன்ற விஷயம் எத்தனை வருஷம் கத்துட்டாலும் இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த தெரியாதுங்கிற விவகாரம் இருக்கு, இதுக்கு மூலமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை யதி கண்டனம் பண்றார், அழிச்சு விடுறார். அதனால அவருக்கு என்ன சாமானு பேர். யதி அந்தம் கமயதி இது சாமா, அந்த அஜ்ஞானத்தை அழிப்பவர். மனிதனுக்கு எது தெரியலையோ அந்த அஜ்ஞானத்தை அழித்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னிடத்துல சேர்த்துக்கிறார். அதனால அவருக்கு சாமானு பேர். இப்படி திரிசாமா சாமக சாமா. அதையும் பகவத்கீதையில தானே வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு பகவானுக்கு சாமானு பேரு சொல்லணும். இந்த 3 நாமாக்கள் ஒரு செட். திரிசாமா சாமக சாம, ரைட். அப்படின்னா 3 சாமஸ்வரூபங்கள்னால போற்றப்படுபவராக பகவான் இருக்கார். தானே சாமாவா பாடும்படியா இருக்கார். அதோட மட்டுமல்ல சாமஸ்வரூபமா இருக்கார். ஆயால் சாமா பாட்டன கர்த்தா இவர். அதுல இருக்கக்கூடியதான சாமாவாகவும் இருக்கார், பாடப்படும் சாமாவா இருக்கார். அந்த சாமாவனால துதிக்கப்படும் பெருமாளாகவும் பகவான் இருக்கார். ஒருவரே 3 இருக்கார். இந்த 3 ஒரு திருப்பட்டின்னு பேர். அதற்கு பிறகு அவருக்கு நிர்வாணம்னு பேர். இந்த நிர்வாணம்னு சொன்னாலே மோட்சம்னு அர்த்தம். வானம்னா இந்த சரீரம். இந்த நிர்கதம் வானம், எந்த யாருக்கு இந்த சரீரமானது போயிடுறதோ அதுக்கு போன நிலைக்கு நிர்வாணம்னு பேர். சரீரம் போயிடுறது டெத்துன்னு நினைக்கப்படாது. டெத்துல சரீரம் போகல, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிருக்கு. ஆத்மான என்ன, லிங்க சரீரம் கிளம்பி போயிருக்கு. நமக்குள்ள இந்த ஸ்தூல பூத உடல் இருக்கு, இதுக்குள்ள ஒரு லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது, 5 புலன்கள். புலன்கள்னா புலனை அறியக்கூடியதான திறமைகள். பார்க்கும் திறமை, கேட்கும் திறமை, முகரும் திறமை, உணரும் திறமை, இவைகள்லாம் இருக்கு. சுவைக்கும் திறமை. அதே போல வாக்பாணி பாத பாயுபஸ்தம்னு நடக்கிறது, போறது, குடிக்கிறது, இப்படிப்பட்டதான செயல்கள்ல பண்ணக்கூடியதான திறமைகள் இருக்கு. இவைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 11 புலன்கள்னு பேரு. அதுக்கப்புறம் 5 பிராணங்கள். பிராண அபான வியான உதான சமானம். இது எல்லோருக்கும் இருக்கு. மூக்கு வாயு இந்த நடுவுல முக்கிய பிராணம் இருக்கு. கீழே ஒண்ணுக்கு போற ஸ்தானத்துல அபான வாயு இருக்கு. நடுவுல சமானம்னு ஒரு வாயு இருக்கு. கழுத்து இருக்கிற இடத்துல கழுத்துக்குள்ள உதானம்னு ஒரு காத்து இருக்கு. வியான சர்வ சரீரகா. வியானகாங்கிறது சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்க. நம்ம உட்கொண்டதான பதார்த்தங்களையும் சேர்த்து சரீரம் முழுக்க அனுப்புறது இந்த வியானங்கிறவர். மரண சந்தர்ப்பத்துல இனிமேல இவைகள்லாம் வேண்டாம் இந்த சரீரத்துக்கு. ஆகையால் அவைகள்லாம் உள்ள இழுக்கப்படுறது. 11 புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி எல்லாம் ஒன்னா சேர்றது. இதுக்குதான் லிங்க சரீரம்னு பேரு. அந்த லிங்க சரீரம் இந்த பூத உடலை விட்டு வெளியில போறது. அது போயிடுச்சுன்னா இந்த மனசுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு இல்ல, புத்தி இல்ல. ஆகையால் இந்த சரீரம் ஜடமா போயிடுறது. இது ஃபைனலான ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்து இங்க இருந்து வெளியில போனதுமே ஏதோ ஒரு லோகத்துக்கு போறது, அங்கே சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சரீரம் தேடிட்டு இருக்கு. யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினா ஸ்தானுமன்யேன சங்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். இந்த சரீரம் விட்டதுமே
அந்த லிங்க சரீரமாக மறுபடியும் இன்னொரு பூத உடலை எடுத்துக்கொண்டுதான் இருக்கும். அதனால ஜாதஸ்தி திருவோ மிருத்யோ, பிறந்தவனுக்கெல்லாம் மரணம்ங்கிறது இறுதி நிச்சயம், இறந்தவனுக்கெல்லாம் பிறவிங்கிறது நிச்சயம். அப்ப பிறவி இல்லாம பண்ணிக்கணும்னா பகவானுடைய பாதங்களை நாடணும், அவருடைய பாதங்களை அறியணும். அது ஒண்ணுதான் வழியே தவிர வெறும் மரணம்ங்கிறது அதுக்கு ஒரு சாதனமும் இல்லை. ஆகையால் இந்த சரீரம் போச்சுன்னா என்ன அர்த்தம்னா மரணம்னு அர்த்தம் இல்லை. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் போயிடும். நம்ம சொக்கா போட்டிருக்கோம், ட்ரெஸ் போட்டிருக்கோம், கொஞ்ச நாள் ஆச்சு கிழிஞ்சு போயிடுது, இது வேண்டாம்னு தூக்கி போட்டேன், இனிமேல் அது எனதுங்கிற எண்ணம் இருக்கு உங்களுக்கு பாருங்க பார்க்கலாம். இத்தனை நாள் நம்ம அது ரொம்ப பத்திரமா வச்சுட்டு அதுக்கெல்லாம் துவச்சு நீட்டா வச்சுட்டு ஒரு மார்க்கம் இல்லாம பார்த்து எல்லாம் அயன் பண்ணிட்டு ஜம சக்கரை போட்டுக்கணும்னு பட்டு இருக்கேன். எப்ப அதுல வேண்டாம்னு தள்ளிவிட்டீங்களோ, வீட்டு தொடக்கிற துணி மாதிரி நினைச்சு விட்டீங்களோ, அதுக்கப்புறம் இது எனதுன்னு எடுத்து மேல போட்டுக்கிறீங்களோ. நீங்க உங்க ட்ரெஸ் தானே சார். ஆமா, அதே போலதான் வாசம் கிழிஞ்ச சட்டைகளை எப்படி விட்டு விட்டு நவானி கிருண்ணாதி நரோபராணி புதுசானது எடுத்துக்கிறானோ, அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவும் இந்த பழைய சரீரம் உபயோகம் இல்லாதான் இந்த பூத உடலை விட்டு விட்டு புதுசாக அந்நவதரம் கல்யாணதமம் ரூபம் குருதே, வேற இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் நிர்வாணம்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு, அதான் முக்தின்னு வேறு. அந்த முக்தி ஸ்வரூபமாக பகவான் தான் இருக்க. அந்த சமயத்துல நமக்கு ஒரு விதமான துன்பமும் தெரியாது. நமக்கு சுகமோ துக்கமோ எதனால வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. காலம்பரம் எழுந்துக்கிறேன், ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமோ அல்லது ஒரு துன்பமோ எதனால வருது? இந்த சரீரத்தினாலதான் வருது. குளிரா இருக்கு அல்லது ரொம்ப உஷ்ணமா இருக்கு, வேத்து கொட்டுறது, தலைவலிக்கிறது, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நம்மள எல்லாம் வருது. எல்லாம் எதனால? இந்த ஸ்தூல சரீரத்தினால. இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஏதாவது எல்லா விஷயமும் இன்ஃபர்மேஷன் வர அறிவு வர வர நமக்கு ஒரே கவலையா இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் தூங்குறப்ப என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை, எழுதுனாப்பா நிம்மதியா தூங்கினேங்கிற. அதனால என்ன? இந்த பூத உடலுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் நமக்கு எல்லா துன்பத்துக்கும் காரணம். எப்பொழுது இந்த பூத உடலானது நம்மளது இல்லேன்னு ஆயிடுதோ, இது மேல துன்பம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் சர்வ துக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் நிர்வாணம். எல்லா துன்பங்களை சாதாரணமா 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கா சாஸ்திரக்காரர். முதல்ல அத்தியாத்மம். துன்பங்கள் நம்ம சரீரத்திலிருந்து வர்றது, நமக்குள்ள இருந்து. வேற யாரும் வேண்டான்னு நமக்குள்ள. வெறுமனு உட்கார்ந்துன்னா வயதுல ஏதோ பூச்சி போறா போல ஒரே பயமாயிடுச்சு. என்னடா இது அது பாட்டுக்கு போறது, என்னமோ கொலகாலம் சத்தம் பண்ணிட்டு பழைய பண்ணிட்டு வருதுன்னு இவனுக்கு பயம் வந்து இது ஆகுமோ என்னவோ. இப்ப இல்லாத விவகாரம். ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல்னு போயிட்டேன்னா பிறந்த அண்ணில இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்களோ அது அண்ணியோட ஆகும். எந்த ஊர்லயும் அப்படித்தான், எந்த ஊர் எங்கே போனாலும் அதே மாதிரிதான். ஏன்னா அவ்வளவு செலவாகிறது. நம்ம வைத்திய பரிஸ்திதி அப்படி ஆயிடுச்சு. பழைய நாள்ல டாக்டர்கிட்ட போன அவர் அப்படியே நாடியை பிடிச்சு பார்ப்பார். பிடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏதாவது ஒரு பொடியை கொடுத்து இதை கஷாயமா போட்டு சாப்பிடுங்க. அந்த கஷாயமானது 2 வேளை சாப்பிடும், 3ஆவதுல இதை விட வியாதியே தேவையில்ல போல இருக்கு வச்சிருவோம். தானா நின்று போயிடும்னு நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு சுலபமா இருந்த வைத்தியத்தை இப்ப நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணு, இந்த ஸ்கேன் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, விவகாரம் கடைசியில் என்னாச்சுன்னு இவனுக்கு வியாதி விட காசு போயிடுதுங்கிற கவலை ஜாஸ்தியாகும். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இது அத்தியாத்ம துக்கம், சரீரத்துல வரக்கூடியதான துன்பங்கள். அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம். கொட்டோன்னு மழை கொட்டுறது, மழையே இல்லாம ஒரே வெயிலா இருக்கிறது, பேக்காத்து அடிக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் என்ன? ஆதி தெய்வீகம்னு பேர். ஆதி பௌத்திகம், பூதங்கள்னால வரும். கடைசியில என்னென்ன எதனால இந்த துன்பம் வந்ததுன்னு தெரியாத சிலதெல்லாம் வரும். என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஆதி தெய்வீகம்னு பேர். ஆக்சிடென்ட்னு சொல்றேன்னு பார்த்தீங்களா, காரணம் தெரியாம வருது. இது இப்படி 3 விதமா சொல்லியிருக்காரு.
எல்லா விதமான துன்பங்களையும் அடியோட நீக்கி உங்களுக்கு சரீர தோற்றமே இல்லாதான பரமானந்த நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் நிர்வாணம். அதான் சர்வதுக்க உபசம லட்சணம். எல்லா துன்பங்களும் அடியோடு அழியக்கூடியதான பரமானந்த ரூபம். எல்லாம் அழிஞ்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு சார், தூங்கிட்டு இருக்கேன் சார், அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனந்தத்தை அனுபவிக்கணும். துன்பங்களை நீக்கிவிட்டு இந்த சேருக்கோ டேபிளுக்கோ துன்பம் இல்லை, சவருக்கு துன்பம் இல்லை. அது போல எங்களையும் போயிட்டு அது என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இட் ஷுட் பி பாசிட்டிவ். அப்படி பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அதான் நிர்வாணம்னு பேர். இந்த நிர்வாணம்ங்கிறது நம்ம ஊர்ல நம்ம பாஷை ஞாபகம் வச்சுக்கணும். பீஷ்மாச்சாரியர் பகவானுக்கு பேராக இங்க சொல்லியிருக்கார். இங்க சொல்லியிருக்காருன்னு அது வேதத்துல இருந்தா தானே அந்த பேரு சொல்லலாம். யானி நாமானி கவுண்டானி விக்யாதானி மகாத்மனஹா. வேதத்துல இருக்கிற நாம பௌத்த மதத்துல இந்த நிர்வாணம்னு வச்சோண்டு இது அவ சொல்றா சார் அப்படிங்கிறோம். இந்த நிர்வாணம் அவ சொல்றாரு, அதை நம்ம விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன பண்றது, லோகத்துல என்ன ஆயிடுதுன்னு புதுசா பையனுக்கு பேர் வச்சிருக்கேன். இது புராணத்துல இன்னார் பேர் தானே என்ன இவாளுக்கு தெரியலையே தவிர வசுதா எல்லாமும் சாஸ்திரங்கள்ல இருக்க. இந்த நிர்வாணம்ங்கிற பதமானத நம்ம வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான பதம். ஆகையால் நிர்கதம் வானம் யஸ்மாத் நிர்வாணம் அப்படிங்கிற பேரு பகவானுடைய திருநாமம். ஆகையால் நிர்வாணம். அதற்கு பிறகு பேஷஜம் விஷக்தமந்த்வாம் விஷஜாம் ஸ்ருணோமி அப்படின்னு வேதம் சொல்றது. விஷக் சிகித்சாயாம் டாக்டர் பிரதமோதயிவ்யோ விஷக். முதல் டாக்டர் யார் சார்? பகவான். அவர் தான் முதல் டாக்டர். அந்த டாக்டர் கையை பிடிச்சோன்னா அதுக்கப்புறம் இனிமேல வேற அடுத்த வியாதி வராது. ஏன்னா மோட்சத்தையே கொடுக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான ரோகம் இருக்கே, இந்த ரோகத்துக்கு ஔஷதம் அவர். உஷதாஹே. நமக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களையும் எல்லாவற்றையும் அழித்து அதுக்கு பிறகு க்ஷேமமான ஒரு நிலையை கொடுக்கிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? ஔஷதம் அப்படின்னு. பேஷஜம் சம்சார ரோகத்திய ஔஷதம். இந்த சம்சாரம்ங்கிற ரோகம் இருக்க இது தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது இது விவகாரம் எது நமக்கு கெடுதலோ அதை நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, லோகத்துல ஜனங்கள்லாம் எது நிஜமாக மனுஷனுக்கு இது லாங் டேர்ம் நல்லதுன்னு வேதங்கள் சொல்லியிருக்கோம், நம்ம ஆச்சாரங்கள் சொல்லியிருக்கோம், அவைகள்லாம் விட்டு வேற விதமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டா அதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். கண்டதை எந்த சமயத்திலேயாவது சாப்பிடுறது இது முதல்ல. ஏன்னா இந்த நாக்க கட்டினாலே மனுஷனுடைய பாதியில வாழ்க்கையில பாதி ஜித்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா. நாக்க சரியா கட்டணும். எப்ப சாப்பிடணுமோ அப்படித்தான் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் உட்கொள்ளணும். நீங்க பாட்டுங்க நிறைய இருக்குன்னு அப்படியே உள்ள தள்ளிண்டே இருக்கிறது இல்ல. இது என்ன இருக்கு, மிஷன் தான் இது. விவகாரம் என்ன, பாதி வயத்துக்கு தான் சாப்பிடணும். வயிறு எவ்வளவு இருக்கோ அதுல பாதி வயதுக்கு சாப்பிடணும். இன்னொரு கால் பாகமானது ஜலத்தரப்படும். மீதி 1/4 அப்படியே வச்சுக்கணும். எதுக்குன்னு அது எப்படா அந்த டைம்ல போயிட்டு இருக்கணும். நிறைய மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறிடும். சரீரத்துல ஏறிடுக்கிற வெயிட் அதை குறைக்கவே முடியாது. ஏன்னா அன்னமானது மாம்சமாக பரிணமிக்கிறது. அந்த மாம்சமானது அதுக்கப்புறம் இறக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். எப்படி இன்னும் கொஞ்சம் நாம சாப்பிட முடியுங்கிற நிலையில நிறுத்திக்கணும். ஆனா சாதாரணமா என்ன, அந்த மோரும் சாதம் வரும்பொழுது அம்மா கேட்பா, இன்னொரு போட்டோமா, கொஞ்சம் போட்டோமா, வேண்டாம் போட்டுப்பா அப்படி. அது வேற அபிமானம் ஜாஸ்தின்னு நம்மளும் உள்ள போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வேற இன்னொரு ஐட்டம் தான் உள்ள போட வேண்டியது. கடைசியில என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட ஜாஸ்தியா வச்சுக்க. இது ஒரு வழக்கம். அதே மாதிரியே மத்தியானம் ஒரு தரம், சாயங்காலம் ராத்திரி ஒரு தரம், அவ்வளவுதான் சாப்பிடணும். இப்ப டாக்டர் எல்லாம் 2 மனிதருக்கு ஒரு தரம் சாப்பிட்டே இருக்கிறான். என்ன பண்றது? பிரம்மச்சாரி எவ்வாறும் சாப்பிடலாம்னு சொல்லி வேதாத்தியனம் பண்ற பொழுது அவனுக்கு நியமம் இல்லை. எத்தனை தரமாவது சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் பரம் சாப்பிட்டே இருக்கலாம். ஏன்னா அவன் வேதத்தை உறக்க சொல்லிட்டு இருக்கான். அந்த வேதத்தை உறக்க சொல்லிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே ஜீரணம் ஆயிடும். கல்யாணமாயி கிரகஸ்தன் ஆயிடுதுன்னா மத்தியானம் ஒரு வேளை, ராத்திரி ஒரு வேளை, அவ்வளவுதான் சாப்பிடணும்.
சன்னியாசியா இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு வேளை தான். ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? அப்படி பழக்கப்படுத்தணும் இந்த சரீரத்தை, அப்பதான் அது சரியாக வரும். அதே மாதிரி நின்னுண்டு சாப்பிடப்படாது. கொஞ்சம் யோஜனை படிப்புங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அது ஒரு ஃபேஷனா வச்சுட்டோம். வெளியூருக்கு போனா அங்க எல்லாம் கல்யாணம்னு போனா ரிசப்ஷன்னா கையில தட்டை எடுத்துட்டு எல்லாரையும் பவதி விட்டாந்தே கேட்கலாம். அப்படித்தானே சாப்பிட்டுருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது? நின்னுண்டு சாப்பிடாது. அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. எந்த அன்னத்தை உட்கொள்கிறீர்களோ அது பிரம்மம். அது உங்களை காப்பாத்துறது. அது அன்னம்னு ஏன் பேர் வச்சிருக்கேன்? அத்தியதே அத்திட்ட பூதானி. நீங்க அதை உட்கொள்றதுனால அதுக்கு அன்னம்னு பேரு. நீங்க தப்பிதமா உட்கொண்டீங்கன்னா உங்களை சாப்பிடுறது. அது வரக்கூடியதான வியாதிகள்லாம் எதனால வந்திருக்க? நம்ம உட்கொண்டதான பதார்த்தங்கள்னால தான் வருது. அந்த தேசம், அந்த காலம், அந்த ஆச்சாரத்தோட சாப்பிடணும், ஒரு பக்தியோட சாப்பிடணும். ஓடி போய் சாப்பிடக்கூடாது, மகாவேகமா சாப்பிடக்கூடாது, நிதானமா தான் சாப்பிடணும், மனசாந்தியா சாப்பிடணும். அதை தயார் பண்ணும் பொழுது சாந்தியோட தயார் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டேன்னா நிஜமான உங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். இப்படி பல விவகாரங்கள், ஆகாரம் விவகாரங்கள், ஆச்சாரங்கள் ஓடுறது, இத்தனை விவகாரங்களும் நம்ம மாத்திண்டு அதுதான் சொகுசு, அதுதான் இப்ப சிவிலைசேஷன் வேற நினைச்சுக்கிட்டோம். அப்படி இல்லாம வேற விதமா இருந்தால் ஏதோ இவன் புராணம் பஞ்சாங்கம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஊர்ல கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். வேதமானது எல்லாத்தையும் சொல்றது மட்டுமல்ல, இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு வேற சொல்றது. புருஷாலோ ஸ்திரீகளோ காதுக்கு கடுக்கன் போட்டுப்பா. அந்த காதல ஒரு காதணி போட்டுக்கிறாள, அது என்ன பண்றது? அந்த இடத்துல காதணியில வெயிட்ட கொடுத்தா ஞாபக சக்தி ஜாஸ்தியாகுது வேதம் சொல்றது. இது அது ஒரு சம்ஸ்காரமாவே வச்சிருக்க. ஆண்களுக்கோ சின்ன குழந்தைக்கோ பெண் குழந்தைகளுக்கோ அந்த காதை குத்துறது சாதாரணம் நம்ம இருக்கேன். கர்ணவேதம்னு பேர். சாஸ்திரம் என்ன சொல்றது? கர்ணவேதம். அந்த ஒரு வருஷம் ஆனதுமே அந்த ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல அதை குத்தணும் அப்படிங்கிறது. அது எதுக்கு சார் குத்துறது? குழந்தை அழகா எதுக்காக கொடுத்துறது? இல்லப்பா, அதை குத்தி அதுல கொஞ்சம் வெயிட் அங்கே தொங்கி இருக்குமே, ஆனால் இவருடைய ஞாபக சக்தி வரும். அதுக்கம் குர்வன் அதுக்கம் சம்பிரயச்சன் அப்படின்னு வேதமே மந்திரங்கள்லாம் சொல்லும். அதே போல சிகையை வச்சுக்கணும். சிகையை வச்சுட்டோமே ஆனால் இந்த தலையானது கொஞ்சம் இப்படி மேல வரமே ஆனால் அதனால இவனுக்கு ஆயுஸ் விருத்தி. எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆணோ பண்ண இப்ப வெஸ்டர்னை பார்த்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி கிராப் வச்சுக்காரு. ஏன்னா சுலபமா இருக்கு. இந்த பின்னிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. முதல்ல ஆம்பளைகள் விட்டா இப்ப ஸ்திரீகளும் விட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? நமக்கு தெரிஞ்சுக்கல. நம்ம தேசத்துல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆச்சாரங்கள் எப்படி, நட உடை பாவனை எல்லாமே நம்ம மற்ற தேசங்கள் மாதிரி அழகுக்காக நம்ம சொல்லல, வேற எதுக்காக சொல்ல. உன் ஜீவனத்துல உனக்கு எப்படி உபயோகப்படுமோ அதுக்கு தான் போன்னு சொல்லியிருக்கேன். எங்க மாசத்துல இங்க வைதிகமான சம்பிரதாயத்துல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், அப்படி இருந்தா தான் நீ சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு சொல்றது சார். ஆகையால் அதை விட்டு நம்ம வேற விதமாக இன்னொரு பக்கம் போயிட்டு பார்த்தேடா, இது என்னன்னா இதான் சம்சார ரோகம். ஏன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அத பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கு, பிரியமாக இருக்கு. அது ஸ்ரேயஸ் இல்ல, அது பிரேயஸ். அதனால என்ன ஆயிடுது, நமக்கு இந்த தெரியாததான அதை கியூர் பண்ண முடியாதான வியாதியா வந்த இதை சரி பண்றதுக்கு அவரை தான் முடியும். ஆகையால் சம்சார ரோகத்திய ஔஷதம் பேஷஜம், அதுக்கு மருந்தாக இருக்கார். அதோட மட்டுமல்ல, பீஷக்கு மருந்தெல்லாம் நிறைய இருக்கு சார். எந்த மருந்து யாரை எப்ப கொடுக்கணும்னு தெரியல, எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல. இந்த மருந்து இருந்து என்ன பிரயோஜனம்? மருந்துன்னா என்ன? இந்த மருந்து எவ்வளவு அளவுக்கு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அதுன்னு தெரியும். ஒரே மருந்து தான், அனுபானத்தோட சாப்பிட்டோமையானால் அது மாறும். அதோட எதோட சேர்ந்து சாப்பிடுறீங்களோ, ஆயுர்வேத பொடி ஒண்ணு இருக்கு. ஒருத்தரை நீ பால்ல கலந்து சாப்பிடுங்க, ஒருத்தர் அதை வாயில போட்டுன்னா கஞ்சியை சாப்பிடுங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், இன்னொருத்தருக்கு இது வெறுமன தீர்த்தத்துல சாப்பிடுங்கிறார். என்ன சார் நான் பாப்பம் பண்ணேன், அவரை மட்டும் பால் சாப்பிட சொல்றேன், ஏன்னா வெறும் வாயில போட்டுக்கோங்கிறேன்.
நியாயமான இல்லப்பா, அதுக்கு எதோட சேர்ந்து போட்டாலும் அதுக்கு தகுந்தா போல டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது, தயிரை கொடுத்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் டெம்பரேச்சர். அப்ப என்ன பண்ணிருக்கார், அந்த தயிரோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கொடுத்தடையானால் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும், உடம்புல பலம் வருங்கிற. இது யார் சொல்றது? இது அனுமானங்களோட சேர்ந்து இதை சேர்த்துக்கணும், இது சேர்த்துக்கப்படாது. ஆயுர்வேதம் கடுகு சேர்த்துக்காதே, எண்ணெய் சேர்க்கப்படாது, கடுகு சேர்த்துக்கப்படாது அப்படின்பா. ஏன் அந்த இந்த சேர்த்துக்காம அது இருந்தேலையா சீக்கிரமா வேலை செய்யும், அது சேர்த்துட்டேன்னா வேற எஃபெக்ட் கொடுக்கும். இத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அதே போல எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது எந்த வியாதிக்கு மருந்து அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கிறவர் விஷக்கு. அதுபோல முதல்ல டாக்டரா இருந்தவர் பரமாத்மா. சம்சார ரோக நிர்மோட்ச காரிணியும் பராம் வித்யாம் உபதிதேச. சம்சார ரோகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த ஒரு அறிவுண்டோ அந்த அறிவை நமக்கு கொடுத்தார். அதனால அவருக்கு பராவித்யை சொன்னதுனால அவருக்கு விஷக்குன்னு பிரதமோதைவியோ விஷக்குன்னு சொன்ன இடத்துலயும் தான் அர்த்தம். அம்பாளை சொல்லும் பொழுது ரோக பர்வத தம்போழி, மலை போன்றதான ரோகங்கள் இருந்த போதிலும் அத ஒரு கோடாரி எடுத்து உடச்சு தள்ளி விடுவாளாம். பதில இந்த ரோகம்னு நமக்கு தெரியாது. மனசுக்கு சில ரோகங்கள், பிராணனுக்கு சில ரோகங்கள், பூத உடலுக்கு சில ரோகங்கள். பூத உடலுக்கு வர ரோகங்களைத்தான் நீங்க இத்தனை நாளா ஏதோ சொல்லிட்டு இருக்க டாக்டர். மனசுல இருக்கிற ரோகங்கள் யாராலையும் சொல்ல முடியாது, அது சைக்காட்ரிஸ்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இருக்கிறவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, நான் தூக்க மாத்த கொடுத்து தூங்க வச்சுட்டே இருக்கா. ஏன் சுவாமினர், ரொம்ப நாள் தூங்கினே இருந்தா அவனுக்கு ரெஸ்ட் வரும், தானா போயிடும் இப்படிங்கிற அபிப்பிராயத்துல இங்க இருந்துட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் பகவான் தான். அப்படிப்பட்டதான வியாதிகள்லாம் போறதுக்கு அந்த பகவானுடைய ஸ்வரூபம் வேணும். அப்படி இருக்கும் மனசு. அப்புறம் பிராணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிராணனுக்கு சில தோஷங்கள் உண்டு. என்னது, அத்தியாசநாதே பானாது, அதிகமா சாப்பிட்டே இருப்பான். சில பேர் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பான். சில பேருக்கு உள்ள எதுவுமே உள்ளே போகாது. அப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் உண்டு. மனுஷன் பிறக்கிறப்போ அழுதுண்டே பிறக்கிறான். ஏண்டா பசி. கடைசியில பிராணம் போறப்போ ஏதோ ஒண்ணு தீர்த்தமானு கேட்கிறான், இது கொடுன்னு கேட்கிறான். பிராணம் முதல்ல இந்த பிராணம் வரதோ போறதோ இது எதுல வச்சுட்டு, ஏன்னா பிராண தர்மம் பசி. அது ஞாபகம் வச்சுக்கணும். பசி தாகம் எல்லாம் பிராணனுடைய தர்மங்கள். நீங்க பாருங்க, தீர்த்தத்தை கொண்டான்னு சொன்னார், கொண்டு வரதுக்குள்ள பிராண விட்டார். எனக்கு அது வேணும்னு கேட்டார், கொடுக்கறதுக்குள்ள பிராண விட்டார். இப்படித்தானே காதல கேட்டிருக்கேன். இது காரணம் என்ன, பிராணனுடைய தர்மமானது பசி தாகம். பசிக்கலேன்னு சொல்லுங்களேன், ஓடணும் டாக்டர்கிட்ட. அதே போல ரொம்ப பசிச்சது, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா ஓடணும். அதிகமாக பசிச்சதுன்னா அதுக்கு பத்மக வியாதின்னு. ஒண்ணுமே பசியே எடுக்கல, எவ்வளவு சாப்பிட்டா போலயே இல்ல, லிவர்ல ஏதோ ப்ராப்ளம். இப்படி டாக்டர்லாம் சொல்லியிருக்கார். இப்படி இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு மூலமா இருக்கக்கூடியதான அந்த பகவான அறியாத்தினால வந்தது. அதை போக்கிக் கொள்வதற்காக நம்ம அவரை அறியணும். அவரை அறிகிற அறிவுக்கு பராவித்யான் பிரம்மவிதோ வதந்தி. ரெண்டு வித்யைகளை அறியணும். அது என்ன, தத்ரா அபரா. அபராவித்யா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிருத சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிடம். இது எல்லாமே அபராவித்யா. அதுக்கு மேல இருக்கிற வித்யா அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. அந்த பராவித்யினால்தான் அந்த அக்ஷர ஸ்வரூபம் நமக்கு தெரிகிறது. அந்த அக்ஷர ஸ்வரூபத்தை யார் சார் சொன்ன? இதம் விவஸ்வதே புரோக்தம் அஹமர்ஜுனா. ஒரு காலத்துல விவஸ்வானுக்கு சொன்ன, விவஸ்வான் மனவே மனுஷ்வாகவே பிரவீது ஏவம் பரம்பரா பிராத்தம். இப்படி நான் பழைய வேத காலத்துல சொன்னேன். எல்லாம் மறந்து போயாச்சு. நமக்கெல்லாம் இந்த லௌகிகமான விஷயத்துல ஆசைப்பட்டு எல்லாத்தையும் மறந்துவிட்டோம். ஆகையால் மறுபடியும் நான் இன்னொரு தடவை உனக்கு சொன்னேங்கிறார் பகவத்கீதையில. அந்த வேதத்துல சொன்ன தர்மங்களை மறுபடியும் எடுத்து சொல்ற. இப்படி பராவித்ய ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரமித முத்தமம் யத்யாஸ்வா மோட்சதே அசுபாத்
எதை அறிந்து கொண்டு இந்த சம்சார துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்வாயோ அப்படிப்பட்டதான தத்துவத்தை சொல்றேன்னு மறுபடியும் உபதேசம் பண்ணார். ஆகையால் அவருக்கு பராவித்யை உபதேசம் பண்ணினதுனாலதான் அவருக்கு பிஷக்குன்னு பேரு. அதான் பராம் வித்யாம் உபதி ஜேதா, பராவித்யை எடுத்து கூறினார். கீதாசு எங்க சார் சொன்னார்? பகவத்கீதையில சொன்னார். அதுக்கு முன்னாலேயே வேதத்துல சொல்லியிருக்கார், மறுபடியும் பகவத்கீதையில சொன்னார். ஆகையால் அவருக்கு பிஷக்கு. விஷக்தமம் துவாம் விஷஜாம் ஸ்ருணோமி இது ஸ்ருதே அப்படின்னு பகவானுக்கு நிர்வாணம் பேஷஜம் விஷக்கு. அதற்கு பிறகு சந்யா மோட்சார்த்தம் சதுர்த்தமாசிரமம் கிருதவான் இது சந்நியாச கிருத். இவருக்கே வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம்னு சொன்னோம். வேதாந்தங்கள்லாம் அவர் தான் சம்பிரதாயத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதே விதமாக இந்த சந்நியாசத்தை கொடுத்தார். சந்நியாசத்தை பண்ணினார். இங்க சார் பகவான் எங்க சன்னியாசம் வாங்கிட்டார்? நீங்க என்ன சரியா தெரியலையா? ராமாவதாரத்திலையும் கல்யாணம் ஆச்சு, கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லவே வேண்டாம், நித்திய கல்யாணம் பச்சை வரணும். நம்ம பார்க்கக்கூடியதான ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு நாளும் ரெண்டு கல்யாணம். 2 கல்யாணம் மனைக்கு பூதேவி ஸ்ரீதேவி மனைக்கு ஒரு 100-150 பேர் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க அவரை சன்னியாசின்னு சொல்ற இடம் எங்க எந்த அவதாரத்துல சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கார் ஒண்ணும் புரியலையே இப்படின்னு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகம் எல்லாம் போக்குறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிட்டார், பதரிகாசிரமத்துல நரநாராயண ரூபமா தபஸ் பண்ணிட்டு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டாராம். நல்ல விவகாரம்னா பகவான் சன்னியாசியா இருந்தது பதரிகாசிரமத்துல. அதனால மோட்சார்த்தம் சதுர்த்தாசிரமம் கிருதவான் இது, மோட்சத்துக்காக நரநாராயண ரூபமா பகவான் சன்னியாசாசிரமத்தை இவர் வாங்கி கொண்டார். ஏன் இதையும் சொல்லணும், வேதத்துல இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டாமா? வேதத்துல வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா அப்படின்னு சந்நியாச யோகா அப்படின்னு அப்படி தானும் சன்னியாசத்தை வாங்கிட்டு அப்படி காமிச்சாரா. இவர் தபஸ் பண்ணக்கூடியதான நிலைய பார்த்தாராம் இந்திரன். அடேப்பா இவ்வளவு தபஸ் பண்ணினா இனிமேல் நம்ம பதவிக்கே வேஸ்ட். ஏன்னா 100 அஸ்வமேத யாகங்கள் யார் பண்றாளோ அதுக்கு தகுந்ததான புண்ணியம் யாருக்கு வருதோ அடுத்ததாக அவன் இந்திரன் ஆயிடும். அப்படி ஒரு இந்திர பதவிக்கு அப்படி ஒரு அடுத்த கேண்டிடேட் ரெடி ஆயிடுச்சுன்னா இவர் போக வேண்டியதான். அதனால இந்த இந்திர பதவியில இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, அது கிட்ட யாராவது வர விடாம தடுக்கிறது. எப்படி இருக்கு பத்தடா இது விவகாரம் என்னன்னா, இவ்வளவு தபஸ் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு வேளை இவர் இந்திர பதவிக்கு வந்துருவாரோ அப்படின்னு சந்தேகம் வந்து என்ன பண்ணினாரா, ரம்பைய அனுப்பிச்சார். அவருடைய தபஸ கலைக்கணும் அப்படின்னு. இந்த ரம்பா மாதா வந்து அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு டான்ஸ் ஆடி பார்த்தா. எவ்வளவு நேரம் சார் அப்படியும் மனுஷன் இருந்தானே, 5-6 மணி நேரம் ஆனது சோர்ந்து போய் கீழே விழுந்தாச்சு. என்ன விவகாரம்? ஆனா சும்மா இருக்க முடியாது, இந்திரனுடைய கட்டளை, நம்மளாலையும் ஆட முடியல. எவ்வளவு ஆடினாலும் இவர் திறக்கல. சாதாரண முனிவரா இருந்தா பரவாயில்ல, இவர் ஒண்ணும் முடியல, கீழே விழுந்துட்டான். பகவான் பார்த்தா, ஆஹா நம்மள இந்த நிலையில இருந்து இறக்கணும்னு ஒரு பிரதிபந்தகம் இருந்தாலும் அந்த அம்மாவும் தான் சுட்டி பண்ணிதான பிரஜை தானே. ஐயா அவ கஷ்டப்பட்டா அனாவசியமாக இவருக்கும் மனசுல கவலை வந்துடும். என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு விட்டார். அதுக்கப்புறம் எழுந்து நின்னாலாம். எழுந்து நின்னதுமே டான்ஸ் ஆடுதுன்ட்டு தொடையில ஒரு தட்டு தட்டினாராம். தட்டினதுமே என்ன சொன்னார், அந்த அம்மா விட அதிகமாக இருக்கக்கூடிய அழகா இருக்கக்கூடியதான இன்னொரு பெண்ணு வந்தா. ரம்பையை விட உலகத்திலேயே ரம்ப தான் ரொம்ப அழகுன்னு சொல்றது, அதை விட அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு அம்மா வந்தாடா. இதனை விவகாரம்னா இவளையும் அழைச்சுன்னு போய் இந்திரனுக்கு பிரசன்ட் பண்ணுட்டார். அவர் யாருன்னா ஊர்வசின்னா, ஊருன்னா தொடை, தன்னுடைய தொடையிலிருந்து வந்து அது உலகத்தை வசமாக்க கூடியதான ஒரு ஸ்வரூபம் கொண்டு போய் கொடுன்னு. அதனால ரம்பா அவளையும் அழைச்சிட்டு போய் இந்திரன்ட்ட சொல்லி இவரை தடுக்க முடியாதுன்னு. அப்படின்னா மற்றவர்களை செட்டா அனுப்புறேன்னு என்ன இவர் தபஸ் பண்ண விடாதுன்னு அவள்லாம் வந்தா. மறுபடியும் இன்னொரு பொண்ணு தயார் பண்ணி கொடுத்தாலாம். இவ யாருன்னு திலோத்தமான்னு பேர். திலம்னு எள்ளு. முன்னால இருக்க நீங்க எத்தனை பேரை அனுப்பினீங்களோ
அவளை விட எள்ளளவுக்கு அதிகமா இருக்கா. அதான் சீல உத்தமா சீலோத்தமான்னு இந்திரன் புத்தி வந்துருது. இது மேல வருது இல்ல விவகாரம் என்ன. அது போல ஆயிரக்கணக்கான பெண்மணி எனக்குள்ளேயே இருக்கா, நான் தயார் பண்ணக்கூடியவன்னா ஆயால் என்னுடைய தபத்தை கலைக்க முடியாதுன்னு காமிச்சாராம். கடைசியில நான் உன்னுடைய இதுக்காக தயார் பண்ண தபஸ் பண்ணல. தபஸானது உலகத்துல எல்லாத்த விட சிரேஷ்டமான சாதனம். இந்த உலகத்துல நீங்க பண்ணக்கூடியதான மிக உயர்ந்ததான சாதனம் எல்லாவற்றையும் அடைய, மோட்சத்தையும் அடையறதுக்காக கண்ணை மூண்டு ஜபம் பண்றது. அந்த தபஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட வாழ்க்கையில ரொம்ப வசதியான அர்த்தம் இல்ல. அதை காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் நாராயணனாக வேட்டம் போட்டு நரநாராயணனா இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு சொல்றது. ஆயால் முதல்ல சன்னியாசத்தை வாங்கிட்டு அதை காமிச்சது யாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு. அதனால பகவானுக்கு சந்நியாச கிருத் அப்படின்னு. அதனால மோட்சார்த்தம் சதுர்த்தம் ஆசிரமம் கிருதவான் இது சந்நியாச கிருத். அதே போலயே சந்நியாசம் கிருந்ததீதி, சந்நியாசத்தை கொடுத்து வாங்கிட்டு என்ன இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அஜானத்தையும் அழிக்கிறார். அதனாலயும் சந்நியாச கிருத் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். இப்படி மோட்சார்த்தம் சதுர்த்தாசிரமம் கிருதவான் இது சந்நியாச கிருத். பிறகு சந்நியாச கிருத் சமஹா, பகவானுக்கு பேரு பாருங்க சமஹா. சமஹான்னு என்ன? புலனை அடக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். சந்நியாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம். சந்நியாசாசனம்னு என்ன சார்? அதுல என்ன ரொம்ப முக்கியமானது? புலனை அடக்கிறதா ரொம்ப முக்கியமானது. இதன் புலனை அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நாம என்னமோ நினைச்சிட்டு. ஏன்னா அது உங்களை அடக்கின்றது. எத்தனை பேருக்கு சினிமா வந்தா பார்க்காம இருக்க முடியாது சார்? இங்க ஓடுற கிரிக்கெட் காமெண்ட்ரி வந்துன்னா எத்தனை குழந்தைகள் என்ன வயசானவாளு அந்த பக்கம் ஓடுறான். ஏன் அதை பார்க்காம இருக்க முடியாதா? முடியாது. ஏன் அப்படி வழக்கமாயிட்டோம், அதுக்கு தாசனம் ஆயிட்டோம் நம்ம. அதே விதமாக யாராவது வந்தா ஊர்வம்பு பேசணும்னா மணிக்கணக்கா அது என்னதான் பழைய பேச்சு தானே பேசிட்டு இருக்கேன். புதுசா பேசுறா மணிக்கணக்கா. நேரா வந்தாலும் சரி, டெலிபோன்லயும் சரி. இப்ப என்னடா சொன்னார், அது எப்பவும் கரண்ட் போனாலும் நிக்கப்படாதுங்கிறதுக்காக செல்போன். அது ஏன் தான் எப்படி வந்ததோ, இவனை செல்லுல தான் தள்ளிட்டு, அதனாலதான் செல்போன் பேர். சர்வதா சர்வ காலமா அதுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கான், மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் புலனுக்குன்னா நம்ம வசமாயிட்டோம். நாம அதை ஜெயிக்கணும். ஒரு வாரத்துல 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசாமல் இருக்கிறது. ஒரே நாள் முழுக்க வச்சுக்காதுங்க, கட்டப்படுவேன். 1 மணி நேரம் எதையும் பேசுறது இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருப்போம். எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் அப்படி கொஞ்சம். ஏன்னா அத இந்த சரீரத்துக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கும். அதே போலயே நம்ம எவ்வளவு பேசிட்டு இருக்கோமோ அதுல ஒரு பாதி தான் பேசுறதுன்னு வச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புல நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இது வயசான பிறகு தானே அடங்குறது சார்னு நினைக்கிறார் ரொம்ப பேர். அடங்காது. ஏன்னா ரசவர்ஜம் ரசோபிய பரம் திருஷ்வானி வர்த்ததே பகவானே சொல்லியிருக்கார். பேச முடியாத போனாலும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கு. பேசத்தான் முடியல, ஆனா பேசணும்னு எண்ணம், அதனால சவிங்க பண்ணிட்டே இருப்பான். அவ்வளவு சுலபமாக நீங்க பார்க்க முடியும் எதையும். அதனால என்ன பண்ணணும்னா இதுக்கு மேல உங்க மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தவிர வேற வழி இல்ல. அதனால இந்த சமஹா இதுதான் ஞானத்துக்கு ரொம்ப அந்தரங்க சாதனம். இப்பிறவையில தாங்கள் பகவானை அடையணுமேயானால் நீங்க பண்ண வேண்டியது தபஸ் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும், புலனை அடக்கணும். அதுக்காகத்தான் அவருக்கு சமஹான்னு பேர். சந்நியாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம் சமமாச்சஷ்டே இது சமஹா. யதீனாம் பிரதமோ தர்மோ நியமோ வனவாசினாம் தானமேவ கிரஹஸ்தானாம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரிணாம். ஸ்மிருதி சொல்றது பாருங்க. யதீனாம் பிரதமோ தர்ம, சன்னியாசிகளா இருக்கிறவளுக்கு முக்கியமான தர்மம் என்ன? சமஹா, புலனடக்கணும். அதான் அவளுடைய முக்கியமான தர்மம். அதே போல நியமோவன வாசினாம், வானப்பிரசாசனத்துல இருக்கிறவளுக்கு நியமம், டிசிப்ளின். காலம்பரம் எழுந்து 5 மணிக்கு எழுந்து ஆகணும். அந்த சூரியோதயத்துக்குள்ள சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும். அதே போல அதுக்கு மேல மற்ற கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த கரெக்டா அந்த நியமம் வந்துட்டே இருக்கணும். அது நியத்தின்னு சொல்றது. 36 தத்துவங்கள்ல நியத்தின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த டிசிப்ளின் மனுஷனுக்கு வரணும்.
இஷ்டமான சமயத்துல ஸ்நானம் பண்றது, இஷ்டமான சமயத்துல போறது, அந்த நியமம் இருக்கணும். அது வானப்பிரஸ்தாசிரமத்துல. அதுக்கு பிறகு தானமே கிரகஸ்தானம், கிரகஸ்தாலா இருக்கிறவளுக்கு என்ன தர்மம்? தானம். நம்மளால முடிஞ்சது ஏதோ தானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தானத்தினால்தான் மனுஷனுக்கு நான் எனக்கூடியதான எண்ணமானது குறையும். இவனை பகவான் இடத்துல சேர்த்து வைக்கக்கூடியது தானம். உங்களால என்ன முடியுமோ அந்த தானம் பண்ணிட்டே இருக்கணும். தானமே கிரகஸ்தானம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரிணாம். அதே போல பிரம்மச்சாரிகளுக்கு என்ன தர்மம்? சுஸ்ரூஷா, குரு சுஸ்ரூஷா, இது பண்ணிட்டே இருந்தா போறோம் அப்படின்னு. அதனால சமஹா தத்கரோதி ததா சட்டே இது நிச்சி பசாத்தியதித ரூபே கிருதே ரூபம் சமஹா. வியாக்கரண வியுற்பத்தியோட பகவான் சொல்றார், இதற்கு இப்படிப்பட்டதான் நிலையில இருந்தா அவனுக்கு சமஹா. சர்வபூதானாம் சமயிதா இதுவா சமஹா. பகவான் எல்லா பிராணிகளையும் பிரளய காலத்துல நிறுத்தி விடுறாராம். போரும் இது வரைக்கும், மறுபடியும் அடுத்த ஜன்மா வரும் பொழுது மற்ற திருஷ்டியில அப்படின்னு எல்லாரையும் தன்னிடத்துல எடுத்துட்டு எல்லோருக்கும் சாந்தியை கொடுத்துட்டு இருக்க. மனசுல பாருங்க, காலம் எழுதி ஓடிட்டே இருக்கான். என்னமோ டென்ஷன், என்னமோ ஸ்ட்ரெஸ், எப்ப பாருங்க இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கான். அவனால சும்மா இருக்க முடியாது. எல்லாத்தையும் அப்பாடா எல்லா காரியமும் முடிச்சுட்டேன், இந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொன்னிடா யோஜனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ இருக்கு, பண்ண வேண்டியது ஏதோ இருந்துட்டே இருக்கு. விவகாரம் முழுக்க ஒண்ணு இல்லைன்னா வீடை தொடக்கிறது வேலை இருக்கும். வேலை இல்லாதானே ஏதாவது இருக்க பாருங்க. ஆனா ஒரு வேலையும் இல்லாம இப்படி பண்றது சில கல்பங்களா யுகங்களா தபசு ரொம்ப சிரமப்படுறான். இவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு 10,000 வருஷம் கலியுகம் முடிச்சது சார், மறுபடியும் கிருதயுகம் போறது, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறான். அதனால பகவானுக்கு என்ன பேரு? சமஹா சந்நியாச கிருத்தமஹா. அடுத்த நாம சாந்தஹா அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம். இத மேல இருக்கக்கூடியதான் சாந்தஹா, நிஷ்டா, சாந்தி, பராயணம். சாந்த சாந்தி நிஷ்டா பராயணம் அப்படிங்கிற நாமாக்கள் எல்லாம் ஒரு செட்டு. இத நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மத்தியானம் அத்வைத கிளாஸ் உண்டு.